அவனாசி தொகுதியில் ஜெயிக்கப் போவது யார்? திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவனாசி தொகுதியானது கொங்கு மண்டலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அவனாசிலிங்கேஸ்வரர் கோயில், திருமுருகன் பூண்டி, திருமுருகநாத சுவாமி கோயில் என 2 முக்கிய திருத்தலங்களை உள்ளடக்கியது. சட்டப்பேரவை தொகுதி வரிசையில் 112வது இடத்தை பெற்றுள்ள அவனாசி தனி தொகுதி திருமுருகன் பூண்டி நகராட்சி, அவிநாசி, அன்னூர் பேரூராட்சிகள் 30க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கியது. அன்னூர் பேராட்சி கோவை மாவட்டத்துக்கு உட்பட்டதாகும். இந்த தொகுதியில் விவசாயம், விசைத்தறி, நூல் மில்கள், பம்பு செட் உற்பத்தி, பின்னலாடை உற்பத்தி, சிற்பங்கள் தயாரிப்பு ஆகியவை பிரதான தொழிலாக உள்ளது. அவனாசி தொகுதியில் கடந்த 1967ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 15 முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது. இதில் அதிகபட்சமாக அதிமுக 8 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் 3 முறையும், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், சுதந்திர கட்சி, சுயேட்சை வேட்பாளர்கள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தனபால் 50,902 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட அதியமான் ராஜு 66,382 வாக்குகள் மற்றும் பெற்று 2வது இடத்தை பிடித்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சோபா 13,286 வாக்குகளை பெற்றார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட வெங்கடேஸ்வரன் 8,379 வாக்குகளையும், தேமுதிக சார்பில் போட்டியிட்ட கே. மீரா 2,577 வாக்குகளையும் பெற்றிருந்தனர். நோட்டாவுக்கு 2,372 வாக்குகள் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் நடப்பு சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல். முருகனும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக இளம் மருத்துவர் வி. கோகிலாமணியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் வி. மேனகாவும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் கமலியும் போட்டியிடுகின்றனர். இங்கு ஆதி திராவிடர் சமூகத்தினரும், அடுத்தபடியாக கொங்கு வேளாளர்களும், நாயக்கர், செட்டியார் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தினரும் வாக்காளர்களாக உள்ளனர். இந்த தொகுதியில் விவசாயிகளின் 40 ஆண்டுகால கோரிக்கையாக அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் விடுபட்டுள்ள குளம், குட்டைகள் சேர்க்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவனாசி, திருமுருகன் பூண்டி பகுதியில் மட்டும் 120க்கும் மேற்பட்ட சிற்பக்கலை கூடங்கள் உள்ளன. இவற்றில் பணியாற்றி வரும் சிற்பக்கலைஞர்களுக்கு தனி வாரியம் அமைத்து மருத்துவம், ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்க வேண்டும். திருமுருகன் பூண்டியில் சிற்பக்கலை கல்லூரி அமைய வேண்டும். அவனாசி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த தொகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அவனாசி தனி தொகுதியை பொறுத்தவரையில் பாஜக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முறை போட்டி நிலவுகிறது. எனினும் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் போட்டியிடுவதால் அவருக்கு ஆதரவாக பாஜக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல திமுக வேட்பாளரான கோகிலாமணிக்கு ஆதரவாக திமுக, காங்கிரஸ், தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சி தலைவர்களும் மாநில அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆகவே இந்த தொகுதியில் பாஜக, திமுக இடையே நேரடி போட்டியாக மாறியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,19,841 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,30,496 பேரும், 3 அப்பாலைத்தவர் 9 பேரும், மொத்த வாக்காளர்கள் 2,50,346 பேர் உள்ளனர்.